உங்களுடைய உங்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த கிரவுண்டை கண்டுபிடிக்கிறது எங்க நீங்க வந்து கனெக்ட் ஆகும்போது உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படுகிறதோ கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அது தேவன் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தின கிரவுண்ட். உங்களுடைய ஆசீர்வாத அளவின் வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறேன். அப்ப மறந்தாப்புல என்ன நினைச்சிடான், இப்ப பாருங்க, நான் இங்க இருக்கிறேங்க சார், எனக்கு வந்து மலேசியால நல்ல வரவேற்பு இருக்கு, எனக்கு வந்து யூகேல நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னு உடனே நான் டக்குன்னு ஆபீஸ் கொண்டு யூகேல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிட்டேன்? ஆமா, இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து இங்கேருந்து மெட்ராஸ் போயிட்டு இருக்கிறேன், போற வழியில பெட்ரோல் தீர போகுது, ஆனா நான் சீக்கிரமா போய் சேரணும். அப்ப பெட்ரோல் பல்க பார்த்த உடனே இப்ப பெட்ரோல் போட ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட் ஆகும், ஆனா எனக்கு வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் பெட்ரோல் போடாம நேரா போயிட்டே இருக்கிறேன். ஏன்னா அங்க ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். இப்ப என்ன நடக்க போகுது, அடுத்து ஒரு 15 மணி நேரம் வேஸ்ட் ஆக போகுது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் வளர்றேன், நான் உயர்றேன், நான் பெருகிட்டு இருக்கிறேன் பேர்ல நான் என்ன செஞ்சிடறேன், தேவன் எந்த கிரவுண்ட்ல என்னுடைய ரூட் வந்து அந்த பிளெஸிங்கை சக் பண்ணிக்கிட்டு இருக்குதோ அந்த ரூட்டை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. அது ரொம்ப சாதாரணமான இடமா இருக்கும் பாருங்க, ஆனா I must be connected with that ground. Every soul is predestined to be connected with the predestined ground. ஆமென். ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனும் இஷ்டத்துக்கு, நான் சொல்றேன், எங்கேயோ போய் உட்காந்து எதையோ கேட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தானேயா, ஏதாச்சும் ஒரு சர்ச்சுக்கு போவோமியா அப்படின்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்காங்களேன், அவன் வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போயிட்டு தான் இருக்க போறான். அதே பழைய லூனால, பழைய டிவிஎஸ் 50ல, பழைய அபிஷேகத்துல, பழைய அந்நிய பாஷையில் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின காபா ரீபா வார்த்தைகள் தான் 20 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுது. என்னன்னா அவன் லைஃப்ல வளர்ச்சி இருக்காது. ஏனென்றால் அவனுக்கு கிரவுண்டு கிடையாது. எப்படி உங்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த கிரவுண்டை கண்டுபிடிக்கிறது எங்க நீங்க வந்து கனெக்ட் ஆகும்போது உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படுகிறதோ கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அது தேவன் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தின கிரவுண்ட்.